வணக்கம். மதுரை டாப்ரிகா சேனல். நான் இது கிருஷ்ணன் காளிதாஸ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பணம். பணம் எப்படி பெருக்கிறது? பணம் எப்படி பெருகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பணம் எப்படி பெருகும்னா, நம்ம வீட்டில் இருக்க பெண்களால் மட்டும்தான் பணம் பெருகும். எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இரண்டாம் இடத்துக்கு வர அதிபதி சந்திரன், 12ஆம் அதிபதிக்கு உண்டான சுக்கிரன், 1ஆம் அதிபதியான சூரியன். இந்த மூணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. நம்ம தான் சூரியன். ஆண் மகன் தான் சூரியன். 2ஆம் அதிபதி ஒய்ஃபை குறிக்குது, 12ஆம் அதிபதி அம்மாவை குறிக்குது. ஸோ இந்த 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கவன் தான் ஆண். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையோ இல்லாட்டினா திங்கட்கிழமையோ நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யணும். ஆண் மகன் செய்யணும். என்னடா இப்படி ஒரு பரிகாரத்தை சொல்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை செஞ்சால் பணம் வரும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மாவும் சரி நம்ம ஒய்ஃபும் சரி 2 பேரும் அவங்க வீட்டை விட்டுட்டு, அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு, அவங்க அண்ணன் தம்பியை விட்டுட்டு, அவங்க அண்ணன் தங்கச்சியை விட்டுட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வந்தவங்க. கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு மரியாதை செய்கிற விதமாக அவங்கள பாத பூஜை பண்ணணும். இப்படி பாத பூஜை நீங்கள் வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் பண்ணிங்கன்னா அவங்க மனம் குளிர்ந்து, அதனால் சுக்கிரனும் சந்திரனும் ஹாப்பி ஆவாங்க. அப்படி ஹாப்பி ஆகும்போது நம்ம நல்லா இருப்போம். இது வாழ்க்கையில் நடக்கும். அப்பாவும் அம்மாவும் ஒய்ஃபும் சந்தோஷமாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக நல்லா இருப்போம். ஸோ இதை பண்ணுங்கள், எல்லாரும் பண்ணுங்கள். இதை பண்ண நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம். இது முக்கியமாக எந்த நாளில் பண்ணணும் அப்படின்னா, பங்குனி உத்திரத்தன்னைக்கு பண்ணலாம், சித்திரை அட்சய தீதி அன்னைக்கு பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம். என்னடா ஒரு பொம்பளை பொண்ணு காலை பிடிச்சி எப்படி, அது நம்ம பழக்கமே இல்லையே. நம்ம எல்லாரும் பண்ணுறோம். கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு காலை பிடிச்சி அம்மியில் வச்சு மிஞ்சி போட்டு, என்னோட வீட்டோட மானத்தை, என் குல மானத்தை, என்னோடய வீட்டு கௌரவத்தை நீ தான் காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவள் காலில் தான் விழுகிறோம். ஸோ அதை நம்ம மறுபடியும் செய்கிறோம் நம்ம வீட்டுக்குள்ளே. இது செய்ய நமக்கு பணம் பெருகும், மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். அதே மாதிரி மனைவியானவள் கணவனை விஷ்ணுவை பாதிக்கணும். அப்படி அவள் விஷ்ணுவை பாதிச்சாதான் இந்த பரிகாரம் பலிக்கும். ஜெய்ஹிந்த். எல்லாருக்கும் காசு பணம் பெருகி ரொம்ப நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நம்பி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்த உரைவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.